தமிழ்நாடு வெல்லும். ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசுசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்ப விஜயுடைய வயசே 2 வேட்புமனுவிலையும் வேற வேற இருக்கு. அதே போல மதுரையில இருந்த அந்த எஃப்ஐஆர் அது எனக்கு போலீஸே சொல்லவே இல்லை, எனக்கு காவல்துறை சம்மன் கூட அனுப்பல, அது எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி திருச்சி கிழக்குல அதை சேர்க்கிறார். இப்ப பெரம்பூர்ல ஒரு வயசு, திருச்சி கிழக்குல ஒரு வயசு, கூடுதலாக எஃப்ஐஆர் திருச்சி கிழக்குல மட்டும் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்படின்றப்போ இதுக்கான தீர்வு என்ன? விஜயுடைய வேட்புமனு ரத்து அப்படின்றத நோக்கி போகுமா, இல்ல அவரை மீண்டும் போய் வேட்புமனுவை சரி செஞ்சு தாக்கல் பண்ணுவாரா? எப்படி பாக்குறீங்க? அதுக்கு அனுமதி இருக்கா? பொதுவாக 4 செட்டு நாமினேஷன் ஃபாரத்தை ஃபைல் பண்ணிடுவாங்க. இந்த பிரச்சனைகளுக்காக தான், ஏதாவது சின்ன சின்ன தப்பு வருமே அப்படின்னு. நாமினேஷன் ஃபாரத்தில் எதையுமே பிளாங்கா விடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஒரு விதிங்க. அது நான் அவரோட அஃபிடவிட்ஸ் எல்லாம் அஃபிடவிட் வேட்புமனு நம்ம இதில் நெட்டில் சர்க்குலேட் பண்ணப்பட்டதை பார்த்தேன், நிறைய பிளாங்க் இருந்துச்சு. அதுவே பெரிய தவறுன்னு நான் நினச்சேன். அது பெரம்பூரில். அது பிறகு திருச்சி போட்ட உடனே என்னடா வயசே தப்பாக போட்டிருக்காங்க, 1ல் 52 1ல் 51 அப்படி இருக்க முடியாது இல்லையா? அப்போ நண்பர்கள்ட்ட கேட்டவுடனே அவங்க என்ன சொன்னாங்களா, இல்லைங்க கம்ப்ளீட்டட் ஏஜா ரன்னிங் ஏஜான்னு நாங்கள் குழம்பிட்டோம். நாங்கள் இதில் எப்படிங்க குழப்பம் வரும்? ஏஜ்னாலே கம்ப்ளீட்டட் ஏஜ் தான், அவ்வளோதான். எனக்கு 52 முடிந்து விட்டது, 53 நடந்து கொண்டு இருக்கிறதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அஃபிடவிட்டை திருத்தவே முடியாதுங்க, அதுக்கு பேர் தான் அஃபிடவிட்டு. கூடுதல் அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருந்தா எந்த அஃபிடவிட்டை ஒன்று ரிஜெக்ட் பண்ணிட்டு ஒன்று எடுக்கலாம். அப்படி தாக்கல் பண்ண மாதிரி தெரியல. அப்புறம் எனக்கு எஃப்ஐஆர் பதிவே எனக்கு தெரியாது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு. என்னன்னா நாட் நோயிங் டிஃபென்ஸ் கிடையாது. எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றது ஒரு வேலிடான லீகல் டிஃபென்ஸ் கிடையாது. அப்போ நியாயமா பார்த்தா நான் ஆர்வமா இருந்தா விஜயோட வேட்புமனு தள்ளுபடி பண்ணிடுவேன். காரணம் அதை அப்படி திருத்த முடியாது, அதாவது கரெக்ஷன் போட முடியாது. 4 செட்டு வேட்புமனு தாக்கல் செஞ்சு அதுல 2 செட்டை தள்ளுபடி பண்ணா பேலன்ஸ் 2 செட்ல ஏதோ ஒரு செட்டு ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி பண்ணாங்களாங்கிறது ரொம்ப சந்தேகமா இருக்கு. சரிபார்க்க வேண்டிய வேலை விஜயோட லீகல் டீம் வேலைங்க. ஒரு எஃப்ஐஆர் எனக்கு தெரியாதுன்றாரு. அதாவது அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணி குளத்தூருக்கு வந்தப்ப ஏற்பட்ட தள்ளுமுள்ள வந்த எஃப்ஐஆருங்க, அது ஓகேங்க. அது பெரம்பூர் வேட்புமனு தாக்கலோட பிரதிபலிக்காது. ஆனா வயசு அப்ப திருச்சியிலேயே தள்ளுபடி ஆகுமேன்ற. பெரம்பூர்ல வயசு தப்பா சொல்லியிருக்கீங்க, திருச்சியில் என்ன சொல்லுவாங்கன்னா டபுள் அஃபிடவிட்டுங்க, 1ல வேற வயசு கொடுத்துருக்காங்க, இன்னொன்னுல வேற வயசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கோர்ட்லயே நம்ம டிஃபென்ஸ் வாதாடும் போது இதெல்லாமே தான் பாயிண்டே. ஒருத்தன் பெட்டிஷன் போடுறாங்க, அவனை டிஃபெண்ட் பண்றோம், ஒரு பெட்டிஷனரோ இல்லை அக்யூஸ்டுக்கோ டிஃபென்ஸுக்கு போறோம்னா எதிர்த்தரப்புல அவங்க போட்டிருக்கிற சத்தியப்பிரமாண வாக்கு மூலத்துல பிழை இருக்கு அப்படின்னா அதான் ஆர்குமெண்ட்டு. தப்பா சொல்லிட்டாங்க, தயவு செஞ்சு இந்த ஒரு இதுல மன்னிச்சிருங்க அப்படின்னு நீங்க நீதிபதி சொல்லுவீங்களா? அப்படியெல்லாம் மன்னிக்க முடியாதுல்ல, சட்டத்துல இடம் இல்லைல்ல. அப்ப ஆர்ஓ கிட்ட என்ன சொல்ல போறீங்க? இது இன்னைக்கு நமக்கு வேட்புமனு தாக்கல் இருக்கு, திங்கட்கிழமையும் இருக்கு, 7ஆம் தேதி தான் நமக்கு பரிசீலனை, அதாவது செவ்வாய்க்கிழமை பரிசீலனை. இதுக்கான முடிவு செவ்வாய்க்கிழமை வரும். செவ்வாய்க்கிழமை பரிசீலனையின் போது பிற வேட்பாளர்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிப்பாங்க இதுக்கு கண்டிப்பா. அதே செவ்வாய்க்கிழமை திருச்சியிலையும் பரிசீலனை நடக்கும். அதுக்காக நான் சொல்ல வரேன். அதாவது இப்ப பெரம்பூர்ல ரிஜெக்டட் தானுங்க, அப்ப திருச்சியில ஏத்துக்க வேண்டியதானே, அது அந்த வயசு தானே, அப்படி இல்ல திருச்சியில ரிஜெக்டட் பெரம்பூர்ல ஏத்துக்க வேண்டியதானே, அப்படி ஆர்கியூ பண்ண முடியாது. என்ன சிம்பிள் ரீசன்னா 2 பரிசீலனையும் ஒரே நேரத்தில் நடக்கும். அங்க அவர் நடத்துவாருங்க அந்த வேட்பாளர்களுக்கு, திருச்சி வேட்பாளர்களுக்கு. பெரம்பூர் வேட்பாளர்களுக்கு இங்க நடத்துவாங்கல்ல. அப்ப 2லயுமே தப்பான அஃபிடவிட்ல வரும். இது பெரும் சிக்கல். ஏத்துக்கிட்டாலும் சிக்கல். ஏன்னா ஏத்துக்கிட்டு தேர்தல் ரிசல்ட் வருது, விஜய் ஜெயிச்சுட்டாருன்னு வைங்க, அப்புறம் எதிர்த்து மனு தாக்கல் பண்ண மாட்டாங்களா? எலெக்ஷன் அதெல்லாம் சார் கேள்வி வருது. அதான் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பல்வேறு நபர்களை எம்எல்ஏ பதவியை பறிச்சிருக்கு. அப்படின்றப்போ விஜய்க்கு அந்த சிக்கல் வந்துடாதா? வருங்க. பாண்டியன் ஆட்சி எதிர்த்து ஆதித்தன் ஜெயிச்சாருங்க, ஆர்பி ஆதித்தன் ஜெயிச்சாரு சேரன்மாதேவி தொகுதியில. இதே மாதிரியான ஒரு மைனர் டிஃபெக்ட் தாங்க. என்ன மைனர் டிஃபெக்ட்னா, அவர் அபிடவிட்ல 2 வண்டின்னு சொல்லியிருந்தாரு, அதிகாரபூர்வ வண்டி 1 வண்டின்னு சொல்லியிருந்தாருங்க, கார் வண்டி வாகனம், பிரச்சார வாகனம். ஆனா 2 வாகனம்னு அது ப்ரூவ் ஆயிடுச்சு.
இவ்வளவுதாங்க பாயிண்டே, இவ்வளவுதான். கடைசியில இப்ப ஆர்பி ஆயத்தரோட பதவியே பறி போயிருச்சுங்க இதுல. என்னன்னா நம்மளோட ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் வந்து கடுமையானது. ரொம்ப சாதாரணமா நினைக்கிறாங்க அத. கடுமையான விதி. கடைசி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும் மேட்ரு. நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும். ஆர்ஓ வந்து விஜய்க்கு ஆதரவா முடிவு எடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும். விஜய்க்கு எதிரா முடிவு எடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும். அப்ப ஆரம்பத்திலே இவங்க இவ்வளவு குழப்பமா இருக்காங்களேங்கிற ஒரு ஒரு கிளேசம் வந்து கட்சிக்காரங்களுக்கு வந்துரும்ல. தாவேக்காரனுக்கு வரும்ல. என்னங்க நம்ம கட்சி இப்படி இருக்கு, ஒன்னும் யாரும் சரியா அட்வைஸே பண்றது இல்ல. யாருமே உள்ள குறைபாடே அதானுங்க. இட்டுக்குன்னு வந்து இட்டுக்குன்னு போவோம்னு சொல்றவர் தான் டி நகர் வேட்பாளர். அவர் எப்ப இட்டுக்குன்னு வந்து இட்டுக்குன்னு போவாரு? அது அப்புறம் அதே மாதிரி ஆதவ் சொல்ற எதுவுமே வந்து சரியா வராதுங்க. ஒரு செலிபிரிட்டி ஒர்ஷிப் சிண்ட்ரோம் இருக்கு இதுல. சிடபிள்யூஎஸ் சொல்லுவாங்க. நீங்க நெட்ல அடிச்சு தேடி பாருங்களேன். செலிபிரிட்டி ஒர்ஷிப் சிண்ட்ரோம். அதாவது பிரபலமானவர்களை வந்து வணங்குகிற ஒரு நோய் அது. எப்பவுமே இருக்கும். உலகம் பூரா இருக்குன்றாங்க. 19% இருக்குன்றாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா வந்துங்க, இது பிரபலமானவர்களை வணங்கிட்டு போறது இல்ல, செல்ஃபி எடுத்துட்டு அதை இன்ஸ்டால போடணுங்கிறது தான் இப்ப ட்ரெண்ட். வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. விஜய் கூட்டத்துக்கு போறோம். விஜய் நிறைய நல்ல கருத்தெல்லாம் சொல்றாருங்க. ஆளுங்கட்சி அக்கா புட்டு புட்டு வைக்கிறாருங்க. திமுகவை எதிர்க்கிறதுக்கு விஜய் மட்டும்தாங்க, வேற எவனுமே கிடையாதுங்க அப்படின்னு ஒருத்த விழிப்புணர்வு பெற்றான்னா அது அரசியல் விழிப்புணர்வு. விஜய் கூட்டத்துக்கு போனோம், இந்த பாருங்க செல்ஃபி அப்படின்னு இன்ஸ்டால போஸ்ட் பண்ணிட்டு அதோட ஓஞ்சிடறான். இன்ஸ்டா நோய், இன்ஸ்டா அடிமைகள். முதல்ல இந்த இதை கிரியேட் பண்ணி விடுது அண்ணாமலை தாங்க. செலிபிரிட்டி ஒர்ஷிப் சிண்ட்ரோம் தான். அண்ணாமலையா அசகாய சூரருங்க. ஆட்டே அப்பா, அவர் பேரை கேட்டாலே கர்நாடகால தொடர் நடுங்கி போயிடுவாங்க எல்லாரும். எவ்வளவு பெரிய சிங்கங்க அவரு, ஐபிஎஸ் சிங்கம். இப்படியே சொல்லி செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்தோம்னா அண்ணாமலையோட செல்ஃபி எடுத்துக்கிறது, அண்ணாமலை கூட்டத்துல கலந்துக்கிறது, இப்படி ஒரு குரூப் இளைஞர்கள். திமுக எதிர்ப்பு இல்ல அதிமுக எதிர்ப்பு, ஏதோ ஒண்ணு எதிர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது இளைஞர்களோட ஒரு ரிபல்ங்கிறதுங்க. ஒரு ஆங்கிரி யங் மேன் சொல்லுவாங்கல்ல, கோபமான ஆத்திரமூட்டும் இளைஞன். அது ஒரு ட்ரெண்ட். வறுமை நிறம் சிவப்பு படத்துல கமலஹாசன் நடிக்கிற மாதிரி, அமிதாப் பச்சன் அந்த காலத்துல இருந்த மாதிரி, இதெல்லாம் ஆங்கிரி யங் மேன் ட்ரெண்டுமாங்க. இவங்க போக வந்து அந்த ஆங்கிரினஸ் எல்லாம் விட்டுருவாங்க. இவங்க அரசியல் படுத்தணும். இவங்களை சேர்க்கறதுல நான் தப்பே சொல்லுங்க. யங்ஸ்டர்ஸை கண்டிப்பா சேர்க்கணுங்க. அவங்களுக்கு தான் நம்ம அரசியல் சொல்லிக் கொடுக்கணும். அரசியல் படுத்தணும்ல, அவனை அரசியல் மயமாக்கணும். ஏப்பா, தமிழ்நாடு 100 வருஷம் பழமையான ஒரு அரசியல் நம்மகிட்ட இருக்கு. 1920 நம்ம இடஒதுக்கீடு ஆணையை கொண்டு வந்திருக்கிறோம். இடஒதுக்கீடு வரலாறு என்ன, நம்மளோட மூத்த தலைவர்கள்லாம் என்னன்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்படி நீங்க அரசியல் படுத்துறீங்கன்னா வழி தெரியாம உங்ககிட்ட வர்ற இளைஞர்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். நீங்க விஜய் அதெல்லாம் செய்யறதே இல்லை. தீய சக்தி இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. அப்போ உங்க கட்சியில இருக்க தீய சக்தி எல்லாம் என்ன பண்றது? 100 சொச்சம் பேர் நீங்க வேற கட்சி கேண்டிடேட்டை போட்டிருக்கீங்க. 234 படிக்கு பாதிங்க. அவங்க எல்லாம் என்ன தூய சக்தி ஆகும்? அவங்க பேர்ல உள்ள வழக்குகள்லாம் எந்த கணக்கில் சேர்த்த? இந்த ஏகப்பட்ட பேர்ல அங்க தாவேக்கால பாலியல் புகார்கள் வருது, தொடர்ந்து வருதுங்க. அது அப்ப அதெல்லாம் பெண்கள் பாதுகாப்பாக நடமாட முடியவில்லை, உங்க கட்சிக்கே பொருந்தது. அது உங்க கட்சியில உழைச்சவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்தீங்களா? உழைத்தவர்களுக்கெல்லாம் இங்க வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. தாவேக்கால தான் உழைத்தவர்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்களா அவங்க? இது எல்லா கட்சிகளையும் உள்ள குறைபாடு, இந்த சிஸ்டத்தோட பிரச்சனை. அப்ப விஜய் வந்து அவரை நம்பியோ அவரை வழிபடுகிற மாதிரியோ இளைஞர்கள் வராங்க. அப்படி எம்ஜிஆரை வழிபட்டவங்க இருக்கும், சிவாஜியை வழிபட்டவங்க இருப்பாங்க. ஆனா எங்களை அரசியல் படுத்தினாங்க, எங்களுக்கு வந்து அரசியல் சொல்லி தந்தாங்க. அப்ப நான் 14 வயசுல இருந்து அப்படியே பைய 21 வயசு ஓட்டு போட வரும்போது முழுமையான அரசியல் அறிவு பெற்றவர்களா இருந்தோம். இங்க அரசியல் அறிவே கிடையாதுங்க. ஒன்லி செல்ஃபி பாலிடிக்ஸ் தான். இன்ஸ்டா அடிமைகள். அண்ணாமலையில ஆரம்பிச்ச வீழ்ச்சி விஜயில தொடருது. இந்த தேர்தலோட முற்றுப்புள்ளி விழுந்துடும் நான் நினைக்கிறேன். பிடிஆர் அவர்களுக்கு ஆதரவாக கனிமொழி அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது எதிர்கட்சிகளே பிடிஆருடைய வெற்றியை உறுதி பண்ணிட்டாங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாரு. இன்னொரு பக்கம் குஷ்பு அவர்கள் அவருடைய கணவர் சுந்தர் சி தான் போட்டியிடுறார். பிடிஆருக்கே நடுக்கம் வந்துருச்சு, அவரை நடுங்க வைத்து விட்டார் என்னுடைய கணவர் சுந்தர் சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? சுந்தர் சி எல்லாம் அவர் முதல்ல டெபாசிட் வாங்கின பிறகுதாங்க நம்ம இதை பத்தி பேசவே முடியும். சரி, சுந்தர் சி திரைப்பிரபலம், ரைட்டு விடுங்க, இருந்துட்டு போட்டோம். விஜய் திரைப்பிரபலம், ரைட்டு இருந்துட்டு போட்டோம். மதுரை மத்தி தொகுதி
அது எவ்வளவு பெரிய நகர்ப்புற தொகுதி, எவ்வளவு வியாபார நிறுவனங்கள் இருக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த தொகுதியில நாளைக்கு வியாபார நிறுவனத்துல ஒரு ப்ராப்ளம் வந்தாலோ, கல்வி நிறுவனத்துல ஒரு ப்ராப்ளம் வந்தாலோ, அதை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு, பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைக்கிறதுக்கு லோக்கல் பொலிட்டிஷியன் வேணும். பிடிஆர் ஜெயிச்சாரு அப்படின்னா ஒரு பவர்ஃபுல் மந்திரியாவும் இருப்பாரு. ரெகுலரா மதுரைக்குள்ள வந்து அவர் லோக்கல் பாலிடிக்ஸ், லோக்கல் கட்சிக்காரங்களை பாக்குறத அப்படி செய்யறாரு. உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்குங்க. பிடிஆருக்கு எதிராக மூர்த்தி இருப்பாரு, தளபதி இருப்பாரு. அதுக்குள்ள நான் போகவே இல்லை. ஒரு தொகுதியை ரெப்ரசன்ட் பண்ற எம்எல்ஏ எப்படி இருக்கணும்? ஒண்ணு காட்சிக்கு எளியரா இருக்கணும், கடுஞ்சொல்லன் அல்லைனால் இருக்கணும். இதுதாங்க காட்சிக்கு எளியனாய் கடுஞ்சொல்லன் அல்லைனால் மீக்கூறும் மன்னன் நிலம். அவ்வளவுதான், சிம்பிள் பாயிண்ட் தான். அதுக்குள்ள இருக்கிறாரா? சில வீழ்ச்சிகள் இருக்கும். மதுரையில கார்பரேஷன்ல இருக்கிற இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் வந்து மைனஸ் பாயிண்ட் தான். ஆனா அதை தாண்டி வேட்பாளருக்கு ஒரு மெரிட் இருக்கும். கேண்டிடேட் மெரிட் நம்ம அதான் சொல்றோம். அப்ப கேண்டிடேட் மெரிட்ல கம்பேர் பண்ணும்போது சுந்தர் சீட்டை என்ன மெரிட்டு? அரண்மனை படம் சூப்பரா இருக்குங்க, அது நல்ல படம், எப்போ டிவியில போட்டாலும் நாங்க பார்ப்போம், அது சுந்தர் சிக்கு தாங்க ஓட்டு, அப்படி வாக்காளர்கள் சொல்லுவாங்களா? இல்ல அதை விட வேற நல்ல படங்கள்லாம் சுந்தர் சி எடுத்திருக்காருங்க அப்படி சொல்லுவாங்களா? எப்படி சொல்லுவாங்க? சுந்தர் சி எப்படி எஸ்டிமேட் பண்ண? சுந்தர் சி யாரு அப்படின்னா சினிமா டைரக்டர், குஷ்புவின் கணவர். அதை தாண்டி என்ன அறிமுகம் வந்துடும்? என்ன பாலிடிக்ஸ் இருக்கு? ஜிகினா பாலிடிக்ஸ்ங்கிறதே வந்து அரசியலோடு சேர்ந்து இருந்தால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குங்க. வெறுமனே ஜிகினா பாலிடிக்ஸுக்கு வேல்யூவே கிடையாது, எப்போதுமே வேல்யூவே கிடையாது. அப்ப என்ன தைரியத்துல வந்து அவர் மதுரை மத்தியில போட்டி போடுறாரு? அது முதலே வந்து நிறைய படத்துல அவர் நன்றி ஏசி சண்முகன் டைட்டில் கார்டு போட்டு இருந்தாரு. அப்ப நான் நினைச்சேன், என்னடா ஏசி சண்முகத்துக்குலாம் அவர் சினிமால நன்றி சொல்றாரு, ஏதோ விஷயம் இருக்கு போல இருக்குன்னு. நான் சொல்றேன் ஒரு 2 வருஷம் முந்தி, ஒரு 1.5 வருஷம் இருக்குங்க. அப்புறம் பார்த்தா வஉசி பிறந்தநாள் விழா போட்டோ பார்த்தேன். அதுல சுந்தர் சி நிக்கிறாரு, ஏசிஎஸ் நிக்கிறாரு, துணை ஜனாதிபதி வச்சு விழா நடக்குங்க, சிலை திறப்பு விழாவோ என்னமோ. இவர் எதுக்கு இங்க நிக்கிறாருன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது, ஓ இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நிக்கிறாரு போல இருக்கு. ஏசி சினிமா என்ன சொன்னாரு? 2 தொகுதி எங்களுக்குங்க, ஒரு தொகுதியில ரெட்டையில நிக்கிறோம், ஒரு தொகுதியில தாமரையில நிக்கிறோம்னு. நேற்றுக்கு நானும் தேடி தேடி பார்த்தேன், எந்த தொகுதியுமே புதிய நீதி கட்சிக்கு தாமரை கொடுத்த மாதிரியே தெரியல. அவங்களுக்கு இருக்கிற தொகுதியிலே 1008 பஞ்சாயத்து இருக்கு, இதுல எங்க கொடுக்க போறாங்க? அப்போ எடுத்த எடுப்புலயே 2 தொகுதியில ஒரு தொகுதி போயிருச்சு. இப்போ மதுரை மத்தியும் போயிடும், அவ்வளவுதான். இல்ல அவரு வந்து மதுரையில இறங்கும் போது ஒரு விஷயத்த சொல்றாரு சார். என்னன்னா, விஜய் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ்ங்க, குடும்ப நண்பர் மாதிரி, அதனால நான் விஜய்லாம் எதிர்க்க மாட்டேன் அப்படின்றாரு. தேர்தல் காலம்னு வந்துட்டா எல்லாரையும் எதிர்த்து தான் அரசியல் பண்ணணும். ஆனா விஜய் வேட்பாளரை, விஜய் கட்சியை நான் எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கூட்டணியில நிற்கும் போது அது அவருக்கு இன்னும் பாதிப்பை ஏற்படுத்திடாதா? ஆமா, சரி, அப்பாவும் மகனும் தான் தேர்தல் களத்துல ஒருத்தர் எழுத்தி போட்டு போடுறாங்க. அப்புறம் வந்து நண்பர்களும் போட்டி போடுறாங்க. மூத்த மகனும் அண்ணனும் தம்பியும் போட்டி போடுறாங்க. ஆண்டிப்பட்டியில அண்ணனும் தம்பியும். தேர்தல் களங்கிறது ஒருத்தருக்கு தானங்க வெற்றி. நீங்க 40% ஓட்டு வாங்குறீங்க, ஒருத்தர் 39.5% ஓட்டு வாங்குறாரு, அவர் தோத்து போறாருல. 20 ஓட்டுலயும் 200 ஓட்டுலயும் தோத்தவங்க அவங்க என்ன கதை? விஜய் வந்து அப்படி ஒரு சப்போர்ட் பண்ணாருன்னா 233 தொகுதியில விஜய் கேண்டிடேட் போட்டு வச்சிருக்காரு அதிமுக எதிரா. சரி, நீ நிக்கிறது ஒரு தொகுதி மதுரை மத்தி. விஜய் நண்பரா இருக்கலாம், சினிமாக்காரரா இருக்கலாம், சினிமாவில் தெரிஞ்சவங்களா இருக்கலாம். ஒருவேளை விஜய் வந்து இன்னும் படம் நடிக்க போறாரு அப்படின்னா எனக்கு இன்னொரு வாய்ப்பு கூட இருக்கு, ஜனநாயகம் பிறகுன்னு கூட இருக்கலாம். ஆனா 231 தொகுதி 33 தொகுதி கட்சி கூட்டணியோட நிக்குத, எப்படி இப்படியான ஒரு அதான் அரசியல் இல்ல. சரி, ஒரு தேர்ந்த அரசியல்வாதி இப்படியெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. இவர் தேர்ந்த அரசியல்வாதி கிடையாது. புதிய நீதி கட்சியில ஒரு சீட்டு, புதிய நீதி கட்சியில நிக்கிறதுக்கு வேற ஆள் இல்லை. மதுரை மத்தி அவங்க உண்மையிலே அவங்க தொகுதியும் கிடையாது. ரெட்டை இலைங்கிற சின்னம், இந்த ரெட்டை இலை சின்னத்துக்கான ஓட்டு வங்கி, அதை நம்பி அவர் நிக்கிறாரு. அதை தாண்டி வேற என்ன இருக்காது? நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தொழில் நிலையத்தை பெருந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.